இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஜாய், இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட உயிருக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா ராணிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் தான். அதனால எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பாதுகாப்பு வேணும். மம்மி, நீ என்ன சொல்ற? ஆமா ஜாய், ஒரு பெரிய ராட்சசனை வீட்டுக்கு வெளியே தடுத்து அழிக்கிறதுக்கான முயற்சியில நான் இப்போ இறங்க போறேன். என்ன மீறி அந்த துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா என்னோட ஆத்ம சக்தியால நான் அதை முழுசா தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவேன். இன்னைக்கு நடுஜாமம் முடிகிற வரைக்கும் வீட்டுல இருக்கிற யாரும் தூங்க கூடாது. அவங்கள தூங்காம வச்சிருந்து பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி மம்மி, அது என்ன நடுஜாம முடியற வரைக்கும் அவங்கள நான் முழுக்கி வச்சிருக்கணும்? அந்த அகோர அதிபதி அவன் அடப்பட்டு இருந்த அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்துட்டான். அவனுக்கு துணையா மாந்திரிகம் தாந்திரிகம் தெரிஞ்ச யட்சினியும் கூட இருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டு சித்தார்த் ராணி 2 பேருக்குள்ள நடக்க வேண்டிய சம்பிரதாய சடங்கு எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். அதை தடுக்க பல விதத்துல சூழ்ச்சிகள் நடக்கும். அதுல ஒண்ணுதான் பிரப்தி. பிரப்தினா என்ன மம்மி? நினைச்சத நினைச்சா மாதிரி பெறறதுக்கு பேருதான் பிரப்தி. அதனால அவங்க யாரும் தூங்காம இருக்கணும்னு தான் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க சொன்னேன். சரி மம்மி, நான் பாத்துக்கிறேன். தாடிகாரனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. இப்ப வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த வாக்க தவறுனதே இல்ல. எப்படியும் நீ அத்தை காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுக்கா. எப்படியாச்சும் தாடிகாரனை காப்பாத்தி பத்திரமா என்னாண்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கா. உனக்கே தெரியும் நான் தாடிகார மேல எம்மா பாசம் வச்சுக்கிறேன்னு. கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சதும் இப்படி ஆயிடுச்சு. தாடிக்காரன் என் கர்ப்பகால வயிறு வெளியே வந்ததை பார்க்க எம்மா ஆசையா இருந்திருப்பான். அதுக்குள்ள அந்த படுபாவி அவனை கல்லா மாறுற மாதிரி செஞ்சுட்டானே. தாடிகாரனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுக்கா. பிளீஸ்கா, எப்படியாச்சும் தாடிகாரனை என்னாண்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கா. ராணி, ராணி, இந்த மாதிரி நேரத்துல நீ அழவே கூடாது. இம்மா பெரிய பிரச்சனை போய் நிக்குது. எப்படி ஜாய் என்ன நீ அழாம இருக்க சொல்ற? உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் இல்ல, உன்னோட இந்த நிலைமைய நினைச்சு மம்மி எவ்வளவு வேதனைப்படும்னு உனக்கே தெரியும்ல. அதனால மம்மி 9 நாள்லாம் எடுத்துக்காம இன்னும் எண்ணி 3 நாளுக்குள்ளேயே உன்னோட தாடிக்காரனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது ஜாய். ஆனா பொம்மி அக்கா இருக்க சொல்லவேதான் அந்த அகோர அதிபதி தாடிகாரனை மறைய வச்சான். பொம்மி அக்காவே ஆடி போயிடுச்சு தருமா. பொம்மி அக்கா எங்களுக்கோசரம் எம்மா கஷ்டப்படுதுன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. இப்ப வரைக்கும் பொம்மி அக்கா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை செய்யாம விட்டதே இல்ல. எங்க கல்யாணத்துக்கு தாலி எத்து குத்த வரைக்கும் பொம்மி அக்கா எல்லாத்தையுமே செஞ்சுச்சு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? உன் தாடிக்காரன பொம்மி உன்கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துரும். அக்கா, தமன்னா அடிச்ச அடியில நம்பூதிரிக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலக்கா. என்ன சித்தப்பா, தமன்னா அடிச்ச அடின்னு பலமா சொல்றீங்க? என்ன ஒட்டுமொத்த பழியையும் ஏன் மேல போடுறதா உத்தேசமா? இப்ப எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? தமன்னா, நீ முதல்ல அந்த ஆளுக்கு உயிர் இருக்கான்னு பாரு. நான் அப்ப பார்த்தப்பவே பேச்சு மூச்செல்லாம் இல்ல. உயிர் இருக்கு அத்தை, ஒண்ணும் ஆகல. அப்பா, ஏப்பா, அக்கா சரிக்கா, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிக்கா? கொஞ்ச நேரத்துல பொழுது விடிஞ்சிரும். அப்புறம் இந்த ஆளை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். ஐடியாவா? ஐயோ, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. இந்த பதட்டத்துல மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது.
ஏதாவது நல்ல இடம் வரட்டும். ஆ, ஆ. தம்பி தம்பி வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க. இங்கதான் நிப்பாட்டுங்க. நிறுத்துறேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நாங்க யோசிக்கிறோம். சரிக்கா, வாங்க போலாம். நீங்க எங்க வரீங்க? உங்க கூட தான். நீங்க இங்க இருந்து அந்த ஆளை பாத்துக்கங்க. நாங்க வெளியில போய் ஏதாவது நல்ல ஐடியாவா யோசிச்சுட்டு வரோம். வா தமன்னா. ஐயோ தமன்னா, ஐயோ அக்கா 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 யோ, என்னய்யா? அக்கா 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 காருக்குள்ள அந்த நம்பூதிரி மந்திரவாதியை காணும்க்கா. ஐயோ, 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 இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. தம்னா, நெட்வொர்க்கே கிடைக்காத இந்த காட்டுக்குள்ள உனக்கு மட்டும் எப்படி போன் வருது? அதுவும் இந்த நேரத்துல யார் கூப்பிடுறாங்க? ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது போன் பண்ணுதோ? ஐயோ சித்தப்பா, உங்களால வாய மூடி சும்மாவே இருக்க முடியாதா? எதுக்கு இப்படி கண்டுபிடி உளறிட்டு இருக்கீங்க? ஐயோ, அந்த ஆள் கிடக்குறாரு. நீ முதல்ல போனை எடு, யாருன்னு பாரு. மேடம், நான் தான் நர்ஸ் பேசுறேன். ஜான்சி மேடம் அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம், ஜான்சி மேடத்தை ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போறாரு. சொன்னல. யார் கூட்டிட்டு போனாங்க? ஜான்சி மேடம் அவரை பத்மநாபன் சார்னு கூப்பிட்டாரு மேடம். என்ன ஆச்சு? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். தமன்னா, டேய் தமன்னா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? என்னன்னு சொல்லி தொலை. ஐயோ அத்தை, மாமா ஹாஸ்பிடல் போய் ஜான்சியை கூட்டிட்டு போயிட்டாராம். என்ன தமன்னா இது? நீ ஆள் தான் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவு கொஞ்சம் கூட வளரல. ஏற்கனவே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை லைன் கட்டி நிக்குது. இப்ப புதுசா அதுவும் இதுவும் வேறயா? ஐயோ இல்ல அத்தை, அந்த நர்ஸ் அப்படிதான் சொன்னா. என்ன இல்லத்த நொள்ளத்தன்னு? எல்லாத்துலயும் அறகுற வேலைதான். இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க 2 பேரும் தான் காரணம். ஷூ. அக்கா, இங்க நம்பூதிரி இல்ல, அங்க ஜான்சி இல்ல, நம்ம 3 பேரும் வீட்லயே இல்ல. யோ, என்னையா சொல்ல வர? தெளிவா சொல்லித்தல. ஆமாக்கா, நம்ம 3 பேரும் வீட்டுல இல்லாதனால எல்லாருக்கும் சந்தேகம் வரதுக்குள்ள நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போயிடணும். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்லக்கா. ஐயோ, ஆமா பொம்மை, அவ ஏதாவது பண்ண வந்தாலும் வரும். வாங்க வாங்க போயிடலாம். ஓடு.